அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜெயக்குமார் பூசாரி. நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். வெல்கம் ஏழுமலை தெருக்கூத்து நிகழ்ச்சி நல்ல அற்புதமான ஒரு முறையில நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் அவரு. அந்த தெருக்கூத்து நிகழ்ச்சி யூடியூப் சேனல் வந்து பாருங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல ஒரு கலையான இந்த உலகத்துல கலைகள் பெருத்து வரணும். இந்த வயசுல இந்த கலையை ஒரு இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அது நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சக்தி கங்கா சரணம். என்னவா சொல்ல வர? நான் ஊர் போட்டின்னு வரேன்.
என்ன சும்மா கால போய் ஓய்ச்சு விடுவோம் சுண்ணி சுண்ணி நடிக்கிறாங்க. இவன் என்னவா பாட்டு பாட வரான். நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் தாள அடிக்கலாம். அப்படி நான் தாள அடிச்சுக்கிறேன். நான் வந்தியா அது பாட்டாடா இது பாட்டாது ஏய் எதுக்கு வந்த மயில புழுத்து வந்தேன். கெட்டிக்கார பையன் ஏதோ புது சூவா சொல்ல போறா. புது சூவா சொல்ல போறேன். சொல்லல என்னவா இவன் புதுசா சொல்றான் அப்படின்னு உன்னையே பாத்துக்கிறேன். நீ வந்தியான்னு சொன்னிய நீ எதுக்கு வந்த? எப்படி வந்தீங்க? எப்படி வந்த? அண்ணே இந்த உலகமாகப்பட்டது ஏற்கனவே காலத்திலே கோயில் விட்டு வடிவத்திலே இருந்ததா? கோயில் விட்டு வடிவத்திலே இருந்தது. கருப்பா குண்டா இருந்துச்சு. எப்படி இருக்குமா? கோயில் விட்டு வடிவத்திலே இருந்ததா? கோயில் விட்ட வடிவில் இருந்தது. அது ஒரு நாள் தினத்தன்று 12 வெடித்து மேற்கட்டு ஆகாயமாகவும் கீழ்கட்டு பூமாதேகம் ஆகவும் நின்று விட்டதா? நடுவில் இருக்கக்கூடிய நல்ல கருவானப்பட்டது. அது மாதிரி கடல் நீர் ஆயிடுச்சு. ஓ ஆதி என்று சொல்லக்கூடிய சமுத்திர கடலாகி விட்டது. ஓஹோ அது மஞ்சள் கருவி இருந்தது பாரு. ஆமா அது ஓம் ரீம் என்ற சத்தத்தோடு ஓங்கார காளி உருவத்தோடு கோளாறு பல்லோடும் கோயம்புத்த கண்ணோடும் 32 கபால சூலத்தோடு அண்டத்திற்கும் அண்டத்துக்கும் இந்த புண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் ஐயா ஐயா டேய் அப்படி அகோர உருவத்தோடு அந்த காளி பிறந்தால் முதல்ல இந்த உலகத்திலே நம்ம மட்டும் தனியாக பிறந்துவிட்டோம் என்று எண்ணத்தை கொண்டு இந்த பாவங்கள் மக்களை எப்படியெல்லாம் படைத்தது அப்படின்னு என்று எண்ணத்தை கொண்டு ஒரு குளக்கரையில குளித்து விட்டு பட்டப்பாறை மீது கூந்தலை உலாத்தி கொண்டிருந்தாங்க. கூந்தலை உலாத்தி கொண்டிருந்தார்கள். உலாத்தி கொண்டிருக்கும் பொழுது அதுல ஒரு சிக்கு ஏற்பட்டுருச்சா? சிக்கு கட்டியாகப்பட்டது ஏற்பட்டு விடுச்சுதான். அது என்ன செய்ய வேண்டும் என்று ஓம் ரீம் சத்தத்தோடு அதே சத்தத்தோடு படீர் என்று அடிக்க உடனே திடீர் என்று உற்பனமானவன் இந்த கட்டை மயிருக்கு பிறந்த மயிறு பையா மயிருக்கு பிறந்த மயிர் தானே ஜட்டி பரவாயில்லமா பரவாயில்ல நல்லா திறமை நல்லா சாப்பிட்டு வந்துருப்பா நாடகுது இவன் மாண்டு வலுவா சுத்துறான்பா நானும் வலுவா அடிக்கிறேன் சண்டை ஆமா
ஞாயிற்றுக்கிழமை கறிங்க தான் போட்டாங்க. அந்த சாப்பிட்டு வந்த அந்த தெம்பு பேசுறது பரவாயில்லப்பா. அதோ நானு எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பையன். ஒரே ஒரு பையன். ஒரே ஒரு பையன். பரவாயில்லப்பா. பையன் பிறந்து விட்டானே. 5 வயசு ஆன உடனே உடனே தூக்கின்னு போய் உட்கார வச்சுட்டாங்கண்ணே. எங்க சுடுகாட்டுலயா? சுடுகாட்டுலன்ற மாதிரி பள்ளிக்கூடத்துல உட்கார வச்சாங்க. பள்ளிக்கூடத்துல உட்கார வச்சாங்க. 1வது சேர்த்தாங்கண்ணே. சேர்த்தாங்க ஒண்ணு 1வது சேர்த்த உடனே அவங்க போய் பாடம் பள்ளிக்கூடத்துக்கு போன படிக்கிறதுக்கு. ஆமா பாடம் படிக்கலாம்னு போனா அங்க டீச்சர் இருந்தாங்க. டீச்சர் தான் இருப்பாங்க. அந்த டீச்சர் போய் 1 மாசம் பாடம் படிச்சேன். பாடம் படிச்ச உடனே தம்பி 1 மாசமா பாடம் படிச்சேன். நல்லா படிச்சிருப்பீங்க. ஆமா. நான் ஒரு கேள்வி கேட்கறது கரெக்டா பதில் சொல்றீங்களா அப்படின்னு யாரு கேக்குறது? டீச்சர் கேக்குறாங்க. டீச்சர் கேக்குறாங்க ஒண்ணு. டீச்சர் கேக்குறாங்க. நான் கேட்ட உடனே பட்டுன்னு சொல்லிருந்தேன். பட்டு சொல்லிருந்தான். அப்படி சொல்லிட்டாங்க. டீச்சர் நீங்க என்ன கேள்வி கேளுங்க. எது வேணா கேளுங்க. நான் அப்படியே டக்குன்னு பதில் சொல்லிடுறேன். ஆமா எனக்கு எல்லாம் படிச்சுட்டேன். நான் படிச்சுட்டு 1 மாசமா. சரி அப்படி சொல்லிட்டேன். டீச்சர் கேள்வி கேட்க சொன்னேன். டீச்சர் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? தம்பி நீ எழுந்துரு. முதல்ல நீ தான் உட்காந்துக்கிற. ஆமா. உன்னதான் ஒரு கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன். நீ எழுந்துரு சொன்னாங்க. தம்பி ஒரு கேள்வி கேட்க கரெக்டா பதில் சொல்லு. எப்படி? பூனை எதை குடிக்கும் அப்படின்னு டீச்சர் கேக்குறாங்க. டீச்சர் கேக்குறாங்க என்ன பார்த்து. தம்பி பூனை எதை குடிக்கும் அப்படின்னு டீச்சர் என்ன பத்தி கேட்டாங்க. சரி தம்பி பூனை எதை குடிக்கும்? டீச்சர் பாலை குடிக்கும். டக்குன்னு சொன்னாங்க. அதனால அதை டக்குன்னு சொல்லிவிட்டேன். தம்பி பூனை எதை குடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னா டீச்சர் பாலை குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா என்ன சொல்லிருக்கணும்? அப்படி சொல்லணும். சொல்லணும். டீச்சர் பூனை பாலை குடிக்கும். பூனை பாலை குடிக்கும் அப்படின்னு சொல்லிருந்தா அடிச்சிருக்க மாட்டாங்க. ஆமா கண்டிப்பா அடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க தான் டக்குன்னு சொன்னாங்களா. அதனால நீ சொன்னா நீட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே டீச்சர் பாலை குடிக்குன்னு சொல்லிட்டேன். அப்படி ஷார்ட்டா சுருக்கி சொல்லிட்டேன். ஆமா அது டீச்சர் தப்பா நினைச்சுட்டாங்க. நினைச்சினாங்க. தம்பி நீ 1வதுல இங்க படிச்சது போதும். நீங்க படிக்க தேவையில்ல. இங்க படிச்சிருந்தனா இருக்கிற பதங்கள நீ கெடுக்க வச்சிருவா. எடுத்துருவேன். நீ நேரா 5வது போயிடு. 5வது தூக்கி போட்டாங்க. தரமே பதில் சொல்லு. சரியான கேள்வி இல்ல. நல்ல பதில். கேட்ட பதில் சொல்லு. பரவாயில்லப்பா. நீ 5வது போயிடு. அங்க ஒரு டீச்சர் இருப்பாங்க போ. அங்க போய் படி அப்படினா. அப்படி சொல்லி சொல்ல உடனே அந்த டீச்சர் கிட்ட போய் நான் பாடம் படிக்கிறேன். அந்த 5வது கிளாஸ்ல அங்க போன உடனே அங்க 1 மாசம் படிக்கிறேன். அங்க 1 மாசம் படிச்ச உடனே அந்த டீச்சர் ஒரு கேள்வி கேக்குறாங்க. என்னப்பா? தம்பி எலி எதில் வசிக்கும்? தம்பி எலி எதில் வசிக்கும் அப்படின்னு யார் கேட்டது? அந்த டீச்சர் 5வது கிளாஸ் டீச்சர் கேக்குறாங்க. தம்பி எலி எதில் வசிக்கும் அப்படின்னு கேட்ட உடனே டீச்சர் பொந்தில் வசிக்கும். டீச்சர் பொந்தில் கூட வசிக்க மாட்டா. 5 10 தூக்கி போட்டுக்கலாம். அப்படியே என்ன பண்ணாங்க அந்த டீச்சர்? தம்பி நீ 1 மாசம் 2 மாசம் இங்க வந்துட்ட. நீ திறமை தான் பதில் சொல்ற. நீ நேரா 10வது போயிடு. அந்த விஷயம் திறமை நாளு 10வது தூக்கி போட்டாங்க. அப்படியே ஷிஃப்ட் பாரு 5 கிளாஸ் போறான் பாரு. அப்படியே தூக்கி போட்டானே அங்க எச்எம் சார் இருந்தாரு. எச்எம் அந்த 10ஆம் கிளாஸ்க்கு எச்எம் சார் வந்த உடனே அங்க 1 மாசம் படிச்சேன். அங்கே படிச்ச உடனே ஹெட் மாஸ்டர் ஒரு கேள்வி கேக்குறாரு. ஹெட் மாஸ்டர் என்ன கேள்வி கேட்டாங்க? என்ன தெரியுமா கேள்வி கேட்டா? தம்பி அணில் எதை கடிக்கும்? எச்எம் கேக்குறாரு. எச்எம் சார் கேக்குறாங்க. சார் கேட்ட உடனே சார் கொட்டை கடிக்கும். ஏண்டா அணில் கொட்டை பூச்சி கடிக்கின்றா சார் கொட்டை கடிக்கணும் சொல்ற? சார் அணில் கொட்டையை கடிக்கணும் சொல்லிருப்பேன். அதுதான் லென்த்தா போதே. லென்த்தா போதே. அதனால கொஞ்சம் நெருக்கி சொல்லிட்டேன். சொன்ன உடனே நேரா தம்பி இங்க இருந்தா இந்த ஸ்கூல்ல கெடுத்துருவேன். நீ எங்க போனியோ அங்கே போயிடுறா அப்படின்னு எச்எம் சார் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நான் பேக் எடுத்து வீட்டுக்கு வந்தேனா எப்பா நான் ஸ்கூல் போனேன். திறமையா படிச்சு பதில் சொல்லிட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டேன்ப்பா. இதுக்கப்புறம் நான் படிக்க தேவையில்லையா அப்படின்னு எங்க அப்பாட்ட சொன்ன பாரு. சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க? என்னடா பையா அம்மா கேள்வி கேட்டுருக்காங்க அது எவ்வளவு பதில் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி இரு நான் ஒரு கேள்வி கேக்குறேன். நீ பதில் சொல்றியா பாக்கலாம். யாரு? எங்க அப்பா கேக்குறாரு. உங்க அப்பா கேக்குறாரு. சரிப்பா உங்க அப்பா கேள்வி ஒரு கேள்வி கேக்குறாரு. எங்க அப்பா கேட்டவன என்ன கேள்வி கேக்குறாரு? 0ல 1 போகுமா?
அவங்க கேள்வி கேக்குறாரு. ஆமா கேக்குறாரு, கணக்கு பாடத்துல கேக்குறாரு. ஓ சரி, கணக்கு போலாம். ஜீரோல ஒண்ணு போமா, ஜீரோல ஒண்ணு போமா அப்படின்னு எங்க அப்பா கேக்குறாரு. நீ என்ன சொன்ன? எப்பா அது என்னப்பா ஜிஜிபிப்பா, எப்படிப்பா ஜீரோல ஒண்ணு போகும்பா அது சொல்லிட்டேன் நானு. ஓ நீ சொல்லிட்ட. எப்படி அது ஜீரோல ஒண்ணு போகும் எப்படின்னு கேக்குறாரு எங்க அப்பா. என்னடா இது, ஒண்ணுல ஒண்ணு போனாதான் ஜீரோ வரும், அது எப்படி ஜீரோல ஒண்ணு போகும், அதுதான் எப்படி போகும் அப்படின்னு எங்க அப்பா கேக்குறாரு. நான் எங்க அப்பாட்ட சொல்றேன், எப்படி சொன்ன? இது ஜீரோவா, இது ஒன்னா அதோ மாதிரி அப்ப போகுது. தம்பி அதுக்கு நல்லா கெட்டிக்காரனா போட்டுக்குது. இது மாதிரி எங்க அப்பாட்ட சொன்னேன். அப்பா நல்லா புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல தம்பி, பையன் நல்லா நல்லா தெரிஞ்சா நல்லா படிச்சுதான் படிச்சிருப்பான் பழகுது. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்லப்பா. எல்லாரும் இவ்வளவு கேள்வி கேட்டீங்களா? கேட்டீங்களே. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அப்படி நீ கரெக்டா பதில் சொல்றீங்களா? நான் பாக்குறேன் சொல்லிட்டு சொன்ன உடனே என்ன கேள்வி கேட்ட? இந்த எலி இருக்குது பாரு, இந்த எலிக்கு மட்டும் ஏன் எப்ப அந்த வாழை வச்சு பார்த்துட்டான் ஆண்டவன்? அப்படி கேள்வி கேட்டேன். நான் கேள்வி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க? எங்க அப்பா தெரியலன்ட்டாங்க. உங்களுக்கு அண்ணன் தெரிஞ்சா சொல்லுங்க பாக்கலாம். எலிக்கு வாழை எப்படி படிச்சாங்க? எலி எதுக்காக அந்த வாழை வச்சுக்கிறான் அதை சொல்லுங்க பாக்கலாம். இப்படி வா சரிமலா, அங்க போய் அவன் கூப்பிட்டு கால் முடிச்சு போயிடா, கால் முடிச்சு போயிடா, கால் முடிச்சு சொல்ல அந்த எலிக்கு எதுக்கு வாழ வச்சுக்கிறான் ஆண்டவன்? முட்டினால் முடிச்சு யாருக்குமே தெரியுங்க தம்பி. ஆண்டவன் பெருமா படுத்த பெருமா, இந்த எலிக்கு எதுக்கு தெரியுமா வாழ வச்சுக்கிறான்? எலிக்கு எதுக்கு வாழ வச்சுக்கிறாங்க எனக்கு கேளு. உங்களுக்கு யாருக்கு தெரியல, நீ எனக்கு கேளு. எலிக்கு எதுப்பா வாழ வச்சுக்கிறாங்க? எதுக்கு தெரியுமா வாழ வச்சுக்கிறாங்க? எலிக்கு அது செத்துட்டா தூக்கின்னு போய் போடுறது. பரவாயில்ல தம்பி, திறமையா பேசுறேன் தம்பி. என்னப்பா ஊரு? ஊரு பேர்லாம் இருக்கா சது பண்ணிக்க. சரிப்பா, நீங்க ஆளு யாரு? நாங்களும் அசல் கட்ட கட்டி ஆண் எட்டு பெண் எட்டு ஆம்பியா விளையாட்டி ஆம்பியா ஜோர்ஜோட மொத்தம் 16 பேர் வந்துக்கிறோமா? 16 என்பது 8 நாளைக்கு வைக்கின்றது. ஒரு ஆள் குறைச்சா நடுவுல போக முடியுது. என் கம்பெனிக்கு நீ வருவது உண்மையாக இருந்தால் முந்தி முதல்வனை முக்கண்ணன் புத்திரனை புத்தி வயிற்றானை துதிக்கை விடையோனை ஆணை முகத்தனை பானை வயிற்றானை நொந்து பணிந்தால் வந்து வரந்தவர் யார்? அவரு விநாயகப் பெருமாள். அந்த விநாயகப் பெருமாள் தோத்திரம் நல்ல மழை பெய்யணும், பொய்து வெஞ்சி பெய்ய சொல்லு. சரி ஆசிரியர் வருவார், கிழக்கத்தை தெரிவிப்பார். அப்படியாக
பன்னெண்டு பிள்ளை என்னால சௌக்கியமா வெளியூர் இல்ல நல்லா இருக்கிற நீ நல்லா இருக்கிறீங்க நீ எங்க கம்பத்துல கட்டி உதவாங்க போறே தெரியாது நலந்தானிய ஆசிரியர் பெற்ற திருவண்ணாமலை மாவட்டம் சந்திராப்பட்டு தாலுக்கா சாத்தனூர் கிராமத்திலே நன்னரமாக வாழ்ந்திருந்து இதோ காலம் சென்ற ராமாய் அம்மாள் சாலோக சாரூப சாமீப சாவுக்கிர என்று சொல்லக்கூடிய 4ஆம் அடைந்து விட்டார். யாரோட அம்மா? என்னுடைய ஆறுயிர் நண்பர் திருநாகரசருடைய அம்மா ராமாய் என்று சொல்லக்கூடிய அம்மையார் காலம் சென்று விட்டு 4ஆம் அடைந்து விட்டார். அன்னருடைய தங்கை பிள்ளைகளாகி விளங்கக்கூடிய வி துரை, PW அதிகாரி, கார்த்தி ஆசிரியர், எஸ் சின்ராஜி, ஆமா பொன்னி பாக்கியராஜி, சந்தோஷ் மனைகார், சட்டநாதன், விஜய், சுரேந்தர் சர்மா ஆகிய இவர்களெல்லாம் சேர்ந்து ஒருமிக்காக இந்த நாடகத்தை நடத்திய வேணும் என்ற எண்ணத்தை கொண்டு என்னிடத்திலே கைத்தாமலத்தை கொடுத்திருக்கின்றார். ஆனா இன்றைக்கு நடத்தக்கூடிய நாடகம் என்ன விளம்பரம் அப்படின்னு கேக்குறீங்க. சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய முத்திராஜன் சாப விமோசனம் என்னும் சத்யாவதி திருமணம் சத்யாவதி திருமணம். ஆமா, அப்படி இந்த நாடகத்திலே கதாநாயகனாக விளங்கக்கூடிய சத்யாவதி திருமணம் நாடகம். இந்த நாடகம் எதுக்குனே ஒரு டைம் ஆடிட்டோம். இந்த நாடகத்திலே குணபூஷன் கதாநாயகன். ஆமா, இந்த குணபூஷன் என்பவர் என்ன நாடு கனகமாபுரி பட்டம் இருக்கிறது அல்லவா? தபத்தோடு தப பரிபாலம் செய்து வரக்கூடிய குணபூஷன் சபைக்கு தற்பாராக போகின்றார். அன்னவரால் கதை Allah
அரசரு அவருக்கு ஜே போட்டா போயிட்டு வெஞ்சா பொன்பொருளா அள்ளி தருவாரு. எதுக்கான ஒரு கெட்டிக்காரன் உனக்கு ஜே போட்டா என்னடா எனக்கு நீ வாங்கி போயிடாத. என்னமா பாட்டு பாடுறான்னு நான் வந்து தாரா வச்சுக்கின்னு ஏண்டா நான் சப்பர் ஆளா நான் ஆளு அதுக்கு தண்ணே பாரு அட தாளகரங்கோயால மகாராஜா கண்ணனுக்கு பிறந்தாரு. அப்படியே பிறந்தாரு நீ சொல்ல மாட்டே கண்ணு. இட்லி நான் ஊம் பக்கம் மகாராஜா. என் பக்கம் வேணா கட்டிக்காரு சொன்னா ஒரு அப்பனுக்கு போட்ட மாதிரி தான் அடிக்கிறாரு மகாராஜா. ஆமா ஆமா. அப்ப தாளக்கார அதை எடுத்து தெளிவா சொன்னா பாரு அப்படி என்ன சன்மானம் கொடுக்கலாம். மகாராஜா ஒரு பண்ணாடி ஒரு அண்டியா மகாராஜா. அவளா சபை வட்டாயா? ஆமாங்க. எப்பேற்பட்ட சபை? திருவாக மகாலட்சுமி சபை. திருவாக மகாலட்சுமி சபை. செந்தமிழ் புலவரான சீர்சபை வந்து நீங்கள் எங்கள் பந்தியில் தெரிந்து மாதிரி புகழ்ந்தோடு நாடகத்தில் ஒரு விந்தச்சல் விழிப்பாடால உங்க சிந்தனையில அது கேட்பாடாலும் இந்த சொல் கூறிடாமல் என் மனம் பொறுத்தால் ஒன்னும் கூறி இல்லைங்க. அவர் என்ன செயல் சொல்றாரு விளக்கத்தை சொல்றா உனக்கு தெரியாது. அந்த விலகெல்லாம் தெரிஞ்சுட்டா நான் ஏன்டா அடி வாங்குறேன் சொல்லுவாரு. நாயால சொல்லிட்டு மாறாங்க சொல்லுங்க மாறாங்க நாயால. தம்பி இப்ப இது சொன்னே இந்த செயல் சொன்னே விளக்க தெரிந்ததா? ஒண்ணு தெரியலங்க. செந்தமிழ் புலவர் என்றால் இது அமைந்திருக்கிறாங்க பச்சா ஒரு பெரியவர்கள் தாத்தாபார்கள் இன்னும் வாழ்வ சிங்கங்கள் இல்லையா? இவர்கள் அமைந்திருக்காங்க பச்சா. இவர்கள் எல்லாம் குரு பெரியார்கள் செந்தமிழ் புலவர். செந்தமிழ் புலவர்கள் ஏன்னா நாம தான் ஆட்டுக்காரன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு நாள் இருந்து இது சொன்னதா இருக்கணும். ஆமா இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். இங்க அமைஞ்சிருக்காங்க பத்தியா இவர்கள் எல்லாம் செந்தமிழ் புலவர். நாம தான் கற்றவர் கிடையாது. நம்மையோட மேல்மேட நாடகத்தார் எல்லாம் கற்றவர்கள் எல்லாம் அங்க இருக்காங்க இல்லையா? கண்டிப்பா செந்தமிழ் புலவர் ஏனும் இந்த சீசபை வந்து நீங்கள் சபை இந்த சபையில வந்து நீங்கள் எங்கள் பந்தியில் தெரிந்தவாறு எப்படி ஏன்னா என்ன பாடினா என்னடா என்னடா கதை சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க. கண்டிப்பா இல்லையா? எங்கள் பந்தியில் தெரிந்தவாறு புகழ்தொட நாடகத்தில் ஒரு விந்தச்சல் விழிப்பாடாலும் உங்க சித்தத்திலே அது கேட்பாங்க. இந்த சொல்
சொன்னால் கூறிடாமல் நின் மனம் பொறுத்தாது. பெருச்சால்வி. ஏன்னா ஆட்டக்காரர் எல்லாமே தவறு செய்வது வழக்கம். ஏன்னா முன்சொல் பின்சொல்லாக இருக்கலாம், கண்டிப்பா. பின்சொல் முன்சொல்லாக இருக்கலாம். அப்படி ஏதேனும் எங்களையும் மீறி சிறிய தவறானது வார்த்தை வந்து விட்டால் தங்களுடைய இல்லறமான கிரகத்திலே ஒரு பிள்ளை தவறு செய்து விட்டால் எவ்வளவு மன்னிக்கிறீர்களோ அத்தன்பை போல மன்னித்து இந்த நாடக விலைகளை ஆதரிக்குமாறு மிக பணவோடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு கூடியிருக்கிறேன். இந்த சபை யாருக்காக கூடியிருக்கிறது? ராமாயா அம்மாவுக்காக கூடியிருக்கிறது. எப்படி? ராமாயி அம்மாளுக்கு. ஆமா, இதோ திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாபட்டி வட்டம் இதோ சாத்தூர் நன்னகரத்துல வாழ்ந்து வரக்கூடிய யாரு? ராமாய அம்மாள். சாரோட சாமி சாயிச்சு என்று சொல்லக்கூடிய 3ஆம் பதி விட்டு 4ஆம் பதி சேர்த்து விட்டார். ஆமா, அன்னவருக்கு ஈமச்சடங்கை செய்து இல்லையா, அதோடு விட்டு போராது என்று ஓடாது போராதுங்க. அதனால வேண்டி இதை தடாவிட்டு ஸ்ரீ முத்தாளம்மன் ஆட சபா இல்லையா, முத்தாளம்மா பார்த்த சாரதி. ஆமா, நாடக குழு உறுப்பினர்கள் அனைவரும் கொண்டு வந்து இதோ ராமாய அம்மா பேரை சொல்ல வேண்டும் அப்படி என்று அவர் பெற்றெடுத்து செல்வார். விலகக்கூடிய இன்னும் தன்னுடைய மகளாகி விளையாடக்கூடிய ஆறுயிர் நண்பன் ஆளாரு திருநாகரசு அன்னவர் இந்த முத்தாளம்மன் நாடக சபை கொண்டு வந்து ஓரிரவு நாடகம் நடத்த வேண்டும் அப்படி என்று அந்த மகால் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இன்று ஓரிரவு நாடகம் எல்லாரும் ஒன்று கூடி இன்று ஓரிரவு நமக்கு தெருக்கூத்து கொடுத்திருக்காங்க. ஆமா, அண்ணவரோட வாதத்துக்கும் நம்ம நாடகம் முத்தாளம்மன் நாடக உறுப்பினர் வாதத்திற்கும் உங்க இருவருக்கும். ஏன்னா உங்களதான் முன்ன வணங்கணும். அதனால் வேண்டி உங்கள் இருவருக்கும் சிறியவன் சிறந்த வணக்கம்.
அவளா ஏய் உனக்குதான்டா வாத்தியா பேருங்கப்பா மகாராஜ் மகாங்காரம் பொருந்திய லட்சுமி என்பவர் லட்சுமி என்பவர் தனக்காக வேண்டி ரூபாய் 50 அளித்திருக்கின்றார். அவர் குடும்பத்தினர் 10 பேருக்கு பால்பான ஒங்கி மாற்றவாழம் குறைத்து செல்வமாக வளர வேண்டும் என்று அவர் குல தெய்வத்தை வேண்டிய கடிகமாம பிரிவட்டனத்தை நீதி நேரியுடன் அரசாட்சி செய்து வரக்கூடிய பேர்தான் குலபூஷணன் அது மட்டுமல்ல திருமணம் ஆச்சியா கல்யாணம் ஆச்சா கல்யாணம் பண்ணி விட்டாங்களா பண்ணி விட்டுக்கிறாங்க இல்ல பண்ணி விடுறது கடா விடான்னு சொல்ல கல்யாணம் திருமணம் செய்து விட்டார்களா திருமணம் செய்துட்டாங்களா திருமணம் செய்து ஆகிவிட்டது என்னுடைய மனைவி பேரும் குணவதி ஆமாடா இந்த மூஞ்சிக்கு யாரே போட்டு கொடுத்துருக்காங்க ஏண்டா இந்த மூஞ்சி ஓடி பாருங்க ஆனா தரவாங்க அது மீன் வந்தீங்கன்னா ஏண்டா ஆம்பளை இருந்தா மீசுறதா அழகு இல்லையா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆமாடா எனக்கு என் மனைவிக்கு திருமணம் ஆகி எனக்கு ஆணுக்கு ஆளாகுவோம் கண்ணுக்கு வெள்ளாகுவோம் ஒரே ஒரு பிள்ளை 16 வயது வரைத்த சிங்க குட்டிடா குட்டிராஜன் ஆமாடா இருந்தாலும் திருமணம் ஆகி சில காலம் ஆகி குணவதி ஆமாடா சரிங்க கேட்டேன் திருமணம் ஆகி எங்களுக்கு ஆண்டு காலாகும் பிள்ளை இல்லையா முத்திராஜன் எங்களுக்கு வயதான வயசாயிடுச்சு பாரு நேரம் வந்துடுச்சு மகனுக்கு அதனால வேண்டி எனக்கு வயதான காரணத்தில் நாட்டு நகரத்தெல்லாம் அரசாட்சி செய்ய முடியாது இல்லையா அதனால என்னுடைய மகனாக விலகக்கூடிய புத்திராஜனுக்கு இந்த கடிகாமல் பெற்றெடுத்து பட்டாபிஷேகம் செய்து அரசாட்சியை ஒப்படைக்க வேண்டும் பட்டம் சூட்ட வேண்டும் அதனால நான் தனித்து செல்லப்படாது அந்த விருதிலே எனக்கு தேவையான விலகக்கூடிய குணவதி இருக்கா குணவதி இல்லையா அவள் அழைத்தால் தக்க யோசனை அப்படியே கட்டுங்க குணவதி குணவதி அழைக்க குணவதி அழைக்க தமிழ்நாடு வருகிறார்